ஒரு ரிட்டையர்டான மிலிட்டரி ஆஃபீஸர் அவர் லைஃப் ஃபுல்லாக சேர்த்து வச்ச சேவிங்ஸ் 1.36 கோடியும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, யார் மூலியமா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு? அவரோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தர் பேங்க் ஏஜென்ட் சீனியர் சிட்டிசனுக்கு ஏற்ற பெஸ்ட் எஃப்டி பிளான் ஒன்று இருக்கு அப்படின்னு அவருக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் சேஃபாக இருக்கும், இயர்லி 9.5% வரைக்கும் வட்டி கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்துருக்காரு. ஆப்வியஸ்லி என்னோட ஃப்ரெண்டு எனக்கு சஜஸ்ட் பண்ணுறான் அப்படின்னா எனக்கு நம்பிக்கை வரதான் செய்யும், நானும் அதில் இன்வெஸ்ட் பண்ண தான் செய்வேன். ஆனால் இதில் இருக்க ப்ராப்ளம் என்னன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு பிறகு தான் அவருக்கு தெரிய வந்திருக்கு அவர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் ஃபுல்லாக லாஸ் ஆயிடுச்சு. எப்படி எஃப்டியில் போட்ட அமௌண்ட் லாஸ் ஆகும்? அவரோட ஃப்ரெண்டு உண்மையிலேயே எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணலை, அவரோட பணத்தை ரொம்ப ரிஸ்க் இருக்கிற AT1 பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தப்பித்தவறி பேங்க் லாக்கரில் இருக்கிறது தெஃப்ட் ஆயிடுச்சு, ஃபயரில் எரிஞ்சு போச்சு, பொசுங்க போச்சு, இல்லாட்டி பேங்க் எம்ப்ளாயே ஏதாச்சும் திருடிட்டாங்க, கையாடல் பண்ணிட்டாங்க, நம்ம நியூஸில் பார்க்குற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்து நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அந்த லாக்கரில் வந்துடுச்சு அப்படின்ற பட்சத்தில் 5000 ரூபாய் தான் லாக்கோட ரெண்ட்னா இன்டூ 100 போட்டு உனக்கு 5 லட்ச ரூபாய் வரைக்கும் தான் கிடைக்கும் மேக்ஸிமம். பட் இந்த AT1 பாண்ட் அப்படி கிடையாது. பேங்க்ல ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்க ஃபுல் அமௌண்ட்டும் லாஸ் ஆகிரும். ரீசெண்டா எஸ் பேங்க்ல வந்த ப்ராப்ளம்னால இவருக்கு இருந்த 1.36 கோடியுமே லாஸ் ஆகிருக்கு. எஸ் பேங்க் விழுந்ததுனால எஸ் பேங்கை காப்பாத்துறதுக்காக RBI உள்ள வராங்க. RBI என்ன செய்யறாங்கன்னா, முதலீடு செஞ்சவங்களுக்கு பணம் திரும்ப கிடைக்காது. அந்த மிலிட்டரி ஆஃபீஸர் இவர் தாங்க, குமார் அவஸ்தி. நமக்கு தெரிஞ்ச ஆள் தானே சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்றது தப்பு கிடையாது. எதுல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிற ஐடியா நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கணும். ஒரு பேங்க் எம்ப்ளாயி தன்னோட டார்கெட்டை முடிக்கிறதுக்கு அவருக்கு மேல இருக்கிற ப்ரெஷர்னால ஒரு கரெக்டான ஆளோட லைஃப் சேவிங்ஸ் ஃபுல்லாவுமே லாஸ் ஆகியிருக்கு. நம்ம பேங்க்ல வச்சிருக்க எஃப்டி அமௌண்ட்டையும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டையும் வச்சு பேங்க் என்ன பண்றாங்க, அது மூலியமா அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அமெரிக்காவோட JP Morgan ஃபைனான்ஸ் கம்பெனி போன வருஷம் $57 பில்லியன் லாபம் காட்டியிருக்காங்க. ஆமா மக்களே, இது உண்மைதான். நீங்க இப்ப தமிழ்நாட்டில் இருக்கீங்க, உங்களோட 1 லட்சம் அமௌண்ட்டை சேவிங் அக்கௌண்ட்ல போடுறீங்க. ஏறக்குறைய பேங்க்ல இருந்து வருஷத்துக்கு 2.5% இருந்து 3% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதாவது சேவிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் 2000 இருந்து 3000 வரைக்கும் வருஷத்துக்கு கிடைக்கும். அதே 1 லட்சத்தை பேங்க் வாங்கி அவங்களோட லாக்கர்ல வைப்பாங்களா? நீங்க ஒரு பர்சனல் லோன் எடுக்கிறீங்கன்னா சுமார் 10 இருந்து 18%, ஹோம் லோன்னா 8 இருந்து 10%, வெஹிக்கிள் லோன் 8 இருந்து 12%, கிரெடிட் கார்டுக்கு 30 இருந்து 45% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டுமே. இந்த பர்சன்டேஜையும் நமக்கு இயர்லி கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி எம்ப்ளாயி நம்மளை ஏமாத்தணுங்கிறதுக்காக இதை பண்றானா, அவனுக்கு மந்த்லி கொடுக்குற அந்த டார்கெட்டும் தப்பான இன்வெஸ்ட்மெண்ட் பிளானும் அவனுக்கு கிடைக்கிற கமிஷனும் தான் இதுக்கு காரணம். ஒருத்தர் தன்னோட கிரெடிட் கார்டில் ஒரு 299 ரூபா பில்லு பே பண்ணாம விட்டதுனால அந்த இன்ட்ரெஸ்ட் ஃபைனலாக அக்குமுலேட் ஆகி 18 வருஷம் கழிச்சு 22 லட்ச ரூபா அவருக்கு ஃபைன் வந்திருக்கு. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நானும் ஒரு கிரெடிட் கார்டு வாங்கியிருந்தேன், பட் நான் அதை யூஸ் பண்ணவே இல்லை. சரி, நமக்கு இந்த மாதிரி ஏதாவது வந்திருக்குமான்னு சும்மா போய் செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி போய் பார்த்தேன். அதில் 499 ரூபா ப்ளஸ் 18% GST 90 ரூபான்னு போட்டு மொத்தம் 589 ரூபாய்க்கு ஆனுவல் ஃபீன்னு ஒரு பில்லு வந்திருந்தது. நம்ம எங்க போனாலும் என்ன பண்ணாலும் நமக்கு டெய்லி லோன் வேணுமா, கிரெடிட் கார்டு வேணுமான்னு கால் வந்துகிட்டே தான் இருக்கும். 70 இருந்து 80% மக்கள் எனக்கு வேணாம்னு தான் சொல்லுவாங்க. காலர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இது வெறும் ஃபார்மாலிட்டிக்காக கொடுக்குற லிங்க், கிளிக் பண்ணி அதை ஃபில் பண்ணுங்க, இனிமே கால் வராதுன்னு சொல்லுவாங்க. சில பேர்கிட்ட OTP எல்லாம் வாங்குவாங்க. கொஞ்ச நாள்லயே உங்க வீட்டுக்கு கிரெடிட் கார்டு வந்துடும். இது மட்டும் இல்லைங்க, இதுதான் சீனியர்ஸுக்குள்ள பெஸ்டான பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு பல லட்சம் இருக்கிற பாலிசியை விற்கிறாங்க. ஒரு வாட்டி நீங்க பிரீமியம் கட்டுங்க, லைஃப் லாங் பாலிசி, ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறவனுக்கு தான் தெரியும் ஒரு வாட்டி பிரீமியம் இல்ல, வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் பிரீமியம் கட்டணும்னு. அது மட்டும் இல்லாம நீங்க அட்மிட் ஆனா மட்டும்தான் அந்த பாலிசி எலிஜிபிள்னு சொல்லுவாங்க. பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு, பிக்ஸ்ட் டெபாசிட் போடுறதுக்கு, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு, லோன் எடுக்கிறதுக்கு அப்படின்னு எந்த ஒரு சர்வீஸ் எடுத்துக்கிட்டாலும் இன்சூரன்ஸ் இன்க்ளூட் அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமரை ப்ரெஷர் பண்றாங்க. குறைந்தபட்சம் ரூபாய் 30 லட்சம் நீங்கள் செலுத்தாவிட்டால் நாங்கள் கிழித்து விடுவோம். இந்த விஷயம் எல்லாம் சிட்டில மட்டும்தான் நார்மலா நடக்குதா? ஒரு விவசாயி பயிர் கடன் கேட்டு போனா கூட இன்சூரன்ஸ் கூட ஆட் பண்ணாதான் உங்களுக்கு லோனே கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுல்ல, இதை தான் மிஸ் செல்லிங் அப்படின்னு சொல்றாங்க. Banks also have to assess if the product they are selling is suitable to the consumer. நிறைய வில்லேஜ் சைடுல எல்லாம் லோன் வாங்குறவங்களுக்கு எவ்வளவு லோன் வாங்குறோம்னு தெரியாமலே 20 இருந்து 30% மேலேயும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல லோன் வாங்குறாங்க. அங்க வேலை பாக்குற பர்சனோட தப்பா இது? இன்சூரன்ஸ் கம்பெனில வேலை பாக்குறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு இன்சூரன்ஸ் கம்பெனில வேலை பாக்குறவங்க தான் தெரியும். ஏன்னா நானும் அதுலதான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்.
ஏங்க இவனுங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் கொஞ்சம் கூட நியாயமா இல்லங்க. இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, அந்த காலத்துல இருந்தே பேங்க் ஜாப் அப்படின்னு சொன்னா நிறைய மவுஸ் இருக்குது. அதுவும் கவர்மெண்ட் பேங்க் ஜாப்னா சொல்லவே வேணாம், அவ்வளவு போட்டி இருக்குது. என்னதான் ரிலேஷன்ஷிப் மேனேஜர், வெல்த் அட்வைசர் அப்படின்னு கலர் கலரா பேர் வச்சாலும் எல்லாரும் பார்க்க போற வேலை ஒண்ணுதான். மியூச்சுவல் ஃபண்டுக்கு கஸ்டமரை பிடிக்கணும், கிரெடிட் கார்டுக்கு கஸ்டமரை இழுக்கணும், பர்சனல் லோன், ஹோம் லோன், பிசினஸ் லோனுக்கு கஸ்டமர் மண்டே கழுவணும். இதுதாங்க பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லிட்டு எல்லாரையும் ஏமாத்தணும். எல்லாமே ஒண்ணுதான், கஸ்டமர் மைண்டை மாத்தி அவங்க கிட்ட இருந்து காசை பிடுங்கணும். அங்க வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ்க்கு மந்த்லி, வீக்லி, டெய்லி டார்கெட் கொடுப்பாங்க. மழை வந்து சார்னு கால் பண்ணி சொல்றேன், என்ன சொன்னீங்க? ட்ரெயின் இஸ் அன் எமோஷன், கலெக்ஷன் இஸ் a promotion சொன்னேன். கம்ப்ளீட் பண்ணிட்டா போதுமே. பாராட்டுறது என்ன, ப்ரொமோஷன் கொடுக்கறது என்ன, ஃபாரின் டூருக்கு கூப்பிட்டு போறது என்ன, கிஃப்ட்ஸ் அது இதுன்னு இன்னும் நிறைய பண்ணுவாங்க. ஆனா இதெல்லாம் அந்த ஒரு நாளைக்கு மட்டும்தான். திரும்ப அவன் எந்திரிச்சு குடுகுடுன்னு ஓடணும். உடம்பு சரியில்லாத டைம், எமர்ஜென்சி டைம், ஏங்க நமக்கு ஒரு மேரேஜ் நடந்தா கூட அதை நிம்மதியா பண்ண விட மாட்டாங்க. ஒன் லீவ் உனக்கு ஃபியூ டேஸ் லீவ் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச விடுவாங்க. அதுல என்னதான் அப்படி அவங்களுக்கு சந்தோஷமோ. இந்தாங்க துண்டை புடிங்க, தலையில போட்டுக்கிட்டு போய் கலெக்ஷனை முடிங்க. யார் சார் கொடுத்தா அந்த துண்டு? அட சம்மர் வருதுல, வெயிலுக்காக நம்ம ஃபைனான்ஸ்ல தான் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. 30ல இருந்து 90 நாளுக்குள்ள அந்த டார்கெட்டை நீ முடிச்சே ஆகணும், இல்லனா நீ வேலையை விட்டு போயிடணும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. 2 மாசம் சேலரி வாங்காம போனவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. வீட்டுக்கு வீடு போயிட்டு கஸ்டமரை மீட் பண்றாங்க, டெய்லி கால் பண்ணுவாங்க. எவனும் கிடைக்கலன்னா ஃப்ரெண்டு, சொந்தக்காரனை பிடிச்சு அந்த ப்ராடக்டை விற்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு பிறகுதாங்க ஒண்ணு நடக்கும். எந்த ப்ராடக்ட் யாருக்கு விற்கணும்னு தெரியாம ஏதோ ஒண்ணு விற்கலாம் ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. இந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கனால தான் பேங்க் எம்ப்ளாயிஸ் வேலையை விட்டு சீக்கிரமா நின்றுறாங்க. இப்பயும் சொல்லணும்னா இது பேங்க் எம்ப்ளாயிஸோட ப்ராப்ளம் கிடையாது, இப்படிதான் ஒர்க் பண்ணணும்னு சொல்ற அந்த பேங்கோட ப்ராக்ரஸ் மட்டும்தான். பேங்க்கு 2 மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குது. 1 இன்ட்ரெஸ்ட் இன்கம். கஸ்டமர்ஸ் பேங்க்ல டெபாசிட் செஞ்ச அமௌண்ட்டை எடுத்து கடனா கொடுக்கறது மூலியமா பேங்க்கு வருமானம் வருது. 2 நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம். இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்டு, கிரெடிட் கார்டு, இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு இருக்கிற தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட்ஸை வித்து கமிஷன் வாங்குறது. இப்போலாம் இந்த 2 வருமானம் மட்டுமே நிறைய பேங்க்கு முக்கியமானதா மாறிடுச்சு. ஏன்? பேசிக்கா அவங்க கடனா கொடுக்குற அமௌண்ட் திரும்ப அவங்களுக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் அப்படி கிடையாது. அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வித்த உடனே அவங்களுக்கு கமிஷன் வந்துடும். முக்கியமா இன்சூரன்ஸ் விற்கிறதுனால அவங்களுக்கு நிறைய கமிஷன் கிடைக்குது. இதனால தாங்க நிறைய புரோக்கர்ஸ், டிஎஸ்ஏ, பேங்க் எம்ப்ளாயிஸ் மேக்சிமம் லைஃப், ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டுமே விற்க ட்ரை பண்றாங்க. ஒர்க் பண்றவங்க கிட்ட இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்கணும்னு சொல்லிட்டு ப்ரெஷரும் போடுவாங்க. இந்தியாவில் டாப்ல இருக்க பேங்க்ஸ் இன்சூரன்ஸ் மட்டுமே சேல்ஸ் பண்ணி நிறைய கமிஷன் வாங்கியிருக்காங்க. நான் ஒரு இன்சூரன்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் போடுறேன் அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் இயர் பிரீமியம்ல இருந்து மட்டுமே 20ல இருந்து 30% கமிஷனா போகுது. இதனாலேயே கஸ்டமருக்கு என்ன பாலிசி சூட் ஆகும் அப்படிங்கறத விட்டுட்டு எந்த பாலிசில அதிகமான கமிஷன் கிடைக்கும் அப்படிங்கறத பார்த்து விற்கிற நிலைமை வந்துட்டு. இதனால எம்ப்ளாயிஸ் தப்பா பண்றாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. மேக்சிமம் அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்கும். சேலரி மூலியமா தான் அவங்களும் ஃபேமிலியை பார்த்துக்க முடியும். வேலை போயிருமோ அப்படிங்கிற பயத்திலேயே மேனேஜர் சொல்ற அந்த ப்ராடக்ட்ஸை விற்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பிரச்சனை எம்ப்ளாயிஸ் கிட்ட இல்லைங்க, அவங்கள அப்படி பண்ண வைக்கிற இன்சென்டிவ் சிஸ்டம் மேலதான் இருக்குது. எந்த பேங்க்கும் தன்னோட கஸ்டமர்ஸோட நம்பிக்கை இல்லைன்னா தனது எம்ப்ளாயிஸோட வாழ்க்கையோ ரிஸ்க்ல வச்சு லாபம் எடுக்காதீங்க.